இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை உருவாக்கின ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கினவர் நம்மை பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவரே நம்மை உண்டாக்கினவர். சங்கீதம் 139 15-16 வசனங்களில், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதிருக்கும் போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று வாசிக்கிறோம். கருவிலிருந்து நாம் உருவாகும் போதே ஒவ்வொரு அவயவமும் உருவான நாட்களை ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை ஆண்டவர்தான் கருவிலே தீர்மானிக்கிறார். சங்கீதம் 119:73 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று வாசிக்கிறோம். நம்முடைய தசைகள், நரம்புகள், எலும்புகள், தோள்கள், கை விரல்கள், ரேகைகள், நம்முடைய இரத்த மண்டலங்கள், இப்படியாக ஒவ்வொரு அவயவத்தையும் உருவாக்கின ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். ஆதலால் தான் தாவீது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று ஆண்டவரை துதிக்கிறார். நம்முடைய சரீரத்தையே நாம் பிரமிக்கத்தக்க அளவுக்கு அதிசயமாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்துமாவை எவ்வளவு அதிசயமாக நம்மில் உருவாக்கி இருக்கிறார். நம்மை நாம் அறிந்திருப்பதை விட ஆண்டவர் நம்மை அதிகமாக அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை பற்றி 139 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று தாவீது கூறினார். நாம் எந்த இடத்துல இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை காண்கிறார். நம் தலையில் உள்ள முடிகளையும் கூட அவர் எண்ணி இருக்கிறார். அவர் நம்மை மறக்க மாட்டார். நாம் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு ஆண்டவர் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை மறவாத தேவனை நாமும் மறவாமல் இருக்க கவனமாக இருப்போம். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், அவர் நம்மை மறக்கவும் மாட்டார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை மறவாத ஆண்டவராக நீங்கள் எங்களோடு கூட இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக எங்களை உண்டாக்கினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மேல் நீங்கள் நினைவாய் இருப்பதற்காக நன்றி அப்பா. நாங்களும் கூட ஆண்டவரை மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.